ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் கார்ன் வச்சு பக்கோடா செஞ்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மதியம் லஞ்சுக்கு வந்து லிசியஸ்லேருந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சிக்கன் தேவையா அப்படின்னு கேட்டால் நான் தேவை இல்லைன்னு தான் சொல்லுவேன். என் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி சிக்கன் தான் வேணும் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கன் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வெயிலுக்கு வந்து சமைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். சரி பிள்ளைங்க கேட்டதுனால நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லிசியஸில் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்குள்ளே போயிட்டு கடையில் போயிட்டு சிக்கன் வாங்க போனேன்னா இருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிடும். போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நம்ம கையால் க்ளீன் பண்ணலன்னா நமக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது வரைக்கும் சிக்கன் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோன்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். ஸோ நானும் ஒரு ட்ரிப் க்ளீன் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 1 kg வரைக்கும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரசமும் சிக்கன் கிரேவியும் தான். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கன் 65 பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் தனியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா பெருசு பெருசாக நல்லா கட் பண்ணி போட்டிருந்தாங்க. சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சீக்கிரமாகவும் பாயில் ஆகிட்டு வேறு வழியே இல்லைனா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் கடைக்கு நேரில் போயிட்டு வாங்கிட்டு லைவாக வாங்கி கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து எப்போது வாங்கிடலாம், அடிக்கடி இது வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. இதை வேக வச்சு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தர்ஷு வந்து ஸ்வீட் கார்ன் பக்கம் வரவே மாட்டான். ஆனால் சின்ன பையன் வந்து ஸ்வீட் கார்னை வந்து விரும்பி சாப்பிடுவான். ஸோ தர்ஷுக்காக வந்து நான் வந்து பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கோடா செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்லைஸாக நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பாதி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் டீக்கு சைட் டிஷ்ஷாக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய செய்யலை. கொஞ்சமாக ஒரே டைமில் நம்ம காலி பண்ணுற மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மைதா மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சியும் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து தண்ணி விடாமல் நல்லா கைவிட்டு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் பசைஞ்ச பிறகு கொஞ்சம் தண்ணி தெளித்து பசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த வெங்காயம் எல்லாமே ஒட்டுற அளவுக்கு பசைஞ்சாலே போதும். நிறைய தண்ணி விடக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து பசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பசைஞ்சு எடுத்தாலே போதும். இப்படி பிடிச்சோன்னா பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பசைஞ்சு எடுத்தால் போதும். கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கணும். தண்ணியும் ஜாஸ்தியாக விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு பசைஞ்சால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாலே போதும். இதை வந்து ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை. உடனே செஞ்சிடலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வந்து எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு கடகடான்னு வெங்காயத்தை கட் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கிச்சனுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு எண்ணெயை மட்டும் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கடகடான்னு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொரிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை வந்து போண்டா மாதிரி உருண்டை பிடிக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. நம்ம பக்கோடா வந்து கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த ஷேப்புக்கு வந்து லைட்டாக உருட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாலே போதும். இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இதை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிஜமாவே மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து காஃபிக்கு இதை வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும்ல. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே இல்லைன்னா பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பாங்க இப்போ லீவில். அவங்களுக்கு கூட இப்போ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மரில் லீவில் அவங்க வீட்டில் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எதெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு அவங்க கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் டைம் இருக்காது. ஸோ பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிடணும். ஸோ பிள்ளைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி சம்மர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.